வணக்கம். நான் ஜெயமலன் சிவகுமார். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டப்புற ஒரு டயட் சாப்பாடு, அதாவது உடம்பு மெலிகிறதுக்கான சாப்பாடு, அதாவது தயிர் ரொட்டி. தயிர் ரொட்டி என்னென்னு செய்கிறேன்ட்டு அதுக்கான தேவையான பொருட்களையும் அப்படி செய்முறையும் பார்ப்போம். அந்த தயிர் ரொட்டி நீங்கள் செய்து வச்சிங்கன்னா ஒரு கிழமைக்கு தொடர்ந்து சாப்பிடலாம். அதுபோக ஒரு 2 கிழமையில் உங்களுக்கு உங்கள் உடம்புல தெரியும், உடம்பு மெலிகிறது, குறைகிறது தெரியும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம், செய்முறையும் பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த யூடியூப் சேனல் நேம் சிவகுமார் நேர்மணி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள். இப்போ செய்முறையை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் 200 மில்லி லிட்டர் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி அல்லது 200 மில்லி தண்ணி, 200 கிராம் யோகர்ட், அதாவது 200 கிராம் தயிர், 250 கிராம் மா, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், நீங்கள் விரும்பினா போடலாம், போடாமலும் போடலாம். போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் ஒரு கரண்டி உப்பு, ஒரு 5 கிராம் 6 கிராம் உப்பு, இவ்வளோ தான் தேவை, வேறு ஒன்றும் தேவையில்லை. இப்போ செய்முறையை பார்ப்போம். இது மரக்கறி சாப்பிட்றாக்களுக்கு வைக்கத்தாக சாப்பிட்றது. இதை நீங்கள் சண்ட்விச்சாகவும் செய்து சாப்பிடலாம். என்ன நீங்கள் ஒரு சோஸ் பேன் எடுக்குங்க, அதுக்கு போடுறீங்க, 200 மில்லி தண்ணியை விடுறீங்க, நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. எடுத்து வச்ச உப்பையும் இதுக்குள்ள போடுறீங்க. இப்போ நல்லா தண்ணி இப்படி கொதித்து விரைக்கல என்ன செய்ய வேண்டாம். இப்போ தயிரை போட்டு ஒரு 2 நிமிஷம், 2 தொடக்கம் 3 நிமிஷம் நல்லா அவிய விடுறீங்க. எடுத்து வச்ச தயிரை போடுறீங்க. தயிர் ரொட்டி செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்க நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ என்ன செய்ய வேண்டாம், ஒரு சைடில் ரக்கி வச்சுட்டு இதுக்கெல்லாம் மாவு போட்டு குழைப்போம். இது நான் கொஞ்சமாக செய்து காட்டுறேன், நீங்கள் வேணுமெண்டா இதை பல மடங்காக பிறக்கி செய்யலாம். இந்த பேக்கிங் பவுடரையும் போடுறீங்க. இது சாப்பிட்டு கொண்டு வரைக்கிற 2 கிழமையில தெரியும் நம்ம மெடிதா இல்லையான்னு. என்ன செய்யுங்க, இதை ஒரு பாத்திரத்துக்கு போட்டு நல்லா குழைப்போம், கையால் குழைப்போம். வீட்டில் வச்சா அப்படி பதமாக இருக்கும். இது டியட், உடம்பு விளைகிறதுக்கான ரொட்டி. இப்போ இதை ஒரு மேசில் போட்டு உருட்டி குழைப்போம்.
அப்படி செய்து பார்த்து இதை ஒரு 12 துண்டாக வெட்டுறீங்க. வெட்டிட்டு உருட்டி உருட்டி வைக்கிறீங்க. நல்லா ரொட்டி தப்புற மாதிரி இப்படி எல்லாத்தையும் இப்படி தப்பி தப்பி தைங்க ரொட்டி மாதிரி. இப்படி ரொட்டி மாதிரி மெல்லிசா தப்பி வச்சுட்டு அப்பளம் மாதிரி இப்போ சுடத்து வாங்குவோம். ஸோ இப்போ இப்படி எல்லாத்தையும் ரொட்டி வச்சுட்டு இப்போ சுடத்து வாங்குவோம். என்ன செய்கிறீங்க, அடுப்பு போடுறீங்க. அடுப்பை ஒரு மெல்லிசாக வச்சுடுங்க. கொஞ்சம் நல்லா மீடியத்தில் வச்சு குறைச்சி செய்யுங்க. இப்போ ஒரு அந்த சோஸ் பேன் எடுக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் ஒலிவன் ஆயில், நம்மளாக ஆயிலே போட தேவையில்லை. கொஞ்சம் ஒலிவன் ஆயில். இந்த ஒலிவன் ஆயில் உடம்புக்கு சத்துன்றேன். கொஞ்சம் ஒலிவன் ஆயில் போட்டுட்டு ஒலிவன் ஆயில் போடுங்க. கொஞ்சம் தனியாக இந்த சோஸ் பேனில் பூசுகிற மட்டும்தான், எண்ணெயாக விடக்கூடாது. இப்போ ரொட்டியை ஒன்றே எடுத்து போடுங்க. மெல்லிசா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சன்பிச் செய்து சாப்பிட்டு கொண்டு வாங்க. உடம்பு ஒரு 10 இல்லாமல் குறைஞ்ச ஒரு 10 நாளைக்குள்ளே உங்களோட உடம்புல ஒரு மாற்றம் தெரியும். பாருங்க, நல்லா கஞ்சி வந்துட்டு நல்ல சாஃப்டாக இருக்குது. ஒலிவன் ஆயிலும் உடம்புக்கு நல்லது வேணும். அடுப்பை எவ்வளோ மெதுவாக மீடியத்தில் வச்சு சொல்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சுட்டாச்சு. ஒரு 200 மாவில் 12 ரொட்டி செய்து வச்சிருக்கிறேன். இது நீங்கள் பருப்புடையும் சாப்பிடலாம். அதில் பிரதம் இருக்குது, அதையும் டேட் சாப்பாடு தான், கீரையோடு சாப்பிடலாம். மற்ற இது கூடுதலாக வந்து சன்விச் தான் செய்து சாப்பிட்டு கொண்டு வர வரும். அப்படின்னா உடம்பு பெரிய மெலியும் என்ன. இப்போ இந்த சன்விச் செய்துட்டு சாப்பிட பார்ப்போம். என்ன செய்கிறீங்கன்னா ரொட்டி எடுக்கிறீங்க. இதில் நீங்கள் பட்டர் பூசக்கூடாது, உப்பும் போடக்கூடாது. இது கொஞ்சம் அழிக்கணும், இது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. ஒலிவன் ஆயில் போட்டால் அந்த வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ என்ன செய்கிறீங்க இருந்தால் கொஞ்சம் கேஸை வைக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் சலாட், கொஞ்சம் டொமாட்டன், நீங்கள் கூர்க்கன் இருந்தால் கூர்க்கனும் வைக்கலாம். உப்பு போடக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே ரொட்டியை வச்சு பார்த்தீங்களா நல்லா வடிவாக இருக்குது. இப்படி சாப்பிட்டு கொண்டு வாங்க ஒரு 2 கிழமைக்கு அப்படியே உடம்பு மெலிஞ்சிடும். இப்போ பாருங்கள் இப்படித்தான் சாண்ட்விச் செய்கிற பாருங்கள். கேஸை சலாட் எல்லாம் வச்சுருக்கிறேன். நான் உப்பு போடக்கூடாது, நம்ம சொன்ன மாதிரி செய்துட்டு இப்படி சாண்ட்விச் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் சாப்பிடணும் போல இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.